ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ராசி பலன். இப்போ வந்து யார் யாரெல்லாம் வந்து இந்த 2025ல் வந்து 24லேயே ஆல்ரெடி நிறைய செருப்படிஸ் வாங்கியிருப்பீங்க. ஸோ 25ல யார் செருப்படிஸ் வாங்குறாங்க அப்படின்றத நம்ம ராசி பலன் மூலமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மேஷ ராசிக்காரங்க தான். ஃபஸ்ட்டு மேஷ ராசிக்காரர்களுக்கு வந்து 7 சனி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து சாப்பாடு சாப்பிட்றீங்களோ இல்லையோ, ஸோ வந்து ஒர்க் அவுட் நீங்கள் வந்து மஸ்டாக பண்ணுங்கள், இல்லைனா வந்து உங்கள் பாடி கண்டமாயிடும். சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன், யார் வம்பு தும்புக்காச்சும் போனனா. தென் ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை நடந்திருக்கும். இப்போ நீங்கள் வந்து நல்லா இருக்கீங்க ப்ரோ, சூத்து மூடிட்டு கொண்டு உட்காருங்க ப்ரோ. 1008 டென்ஷனில் இருக்கேன் ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ, தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸோ சப்போஸ் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது சேஞ்சஸ் நடந்துச்சுன்னா நீங்கள் வந்து உடனே பிடிச்சிட்டு மேலே ஏறி போயிடுங்க. எந்த சான்ஸ் கிடைக்குதோ உடனே குரங்கு மாதிரி தாவி மரத்தோட மரமாக தாவி நீங்கள் வந்து ஓடிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை வந்து சேஃபு தப்பிச்சது. நல்லவனை பார்த்தா சிரிச்சுக்க, சரியில்லாதவனை பார்த்தா விளைவிக்க. நமக்கு இருக்கடா வம்பு, இருக்கடம் தெரியாமல் இருந்துட்டு போயிரும்டா. அப்படி இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிருப்பா. மூணாவது ராசி என்னன்னா மிதுனம். யாராவது வந்து லவ் மேட்டரில் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு, இல்லை வந்து ஏதாவது ஓடிக்கிட்டு இருக்குன்னா வந்து சந்தேகமே படாதீங்க. சீக்கிரமாக வந்து அதை வந்து மேரேஜ் ப்ராசஸ்க்கு கொண்டு போங்க. பிடிச்சின்னு ஓடிடுங்க பேசாமல். ஸோ வந்து நீங்கள் அப்படியே டிலே பண்ணிங்கன்னா அவங்க தனியாக ஓடிடுவாங்க. ஓகேவா? ரைட்டு, ஆளம். அண்ட் கடகத்துக்கு வந்து என்னன்னா, ஆப்போசிட் செக்ஸ் ரிலேஷனாக ஏதாவது உங்களுக்கு வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா தயவு செய்து அதில் வந்து நீங்கள் மாட்டிட்டு சீரழியாதீங்க. ஏன்னா உங்களுக்கு 2025ல வந்து பெஸ்ட் சிறுபடி காத்துட்டு இருக்கு. கேரியா என்ன ஏதாவது ஒரு பாசிட்டிவா பேசணும்னு பார்த்தா தர்தினியம் முடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் வந்து நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. இல்லை நான் வந்து தலைகீழாக தான் நான் போய் வந்து ஆப்போசிட் செக்ஸ் கூட நான் வந்து பேசுவேன், இல்லை ஆப்போசிட் வந்து இப்போ பொண்ணாக இருந்தீங்கன்னா பையன் விஷயத்தில் கவனமாக இருக்கணும், பையனாக இருந்தீங்கன்னா பொண்ணு விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். அப்படி நீங்கள் இல்லைன்னா மொத்தமாக முடிஞ்சிருச்சு. அண்ட் முக்கியமான விஷயம், வண்டி வாகனத்தில் வித்தை காட்டாதீங்க. காட்டினீங்கன்னா அப்புறம் நீங்கள் வித்தையாக போயிடுவீங்க. இது பாலாறு, நாங்க கோளாறு. எப்படி இந்த தண்ணிக்குள்ள இந்த மாதிரி குதிச்சீங்கன்னா பொழைக்கிறது ரொம்ப கஷ்டம். சிம்மராசி நேர்களுக்கு வந்து ரொம்பவே வந்து அஷ்டமத்து சனி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அவங்க கொஞ்சம் சேஃபாக இருங்க. மேரேஜ் ஆன பீப்புள்ஸ்லாம் இருக்கீங்கன்னா தயவு செய்து வந்து வெள்ளை கொடி இல்லை வெள்ளை பெட்ஷீட்டே எடுத்து நீங்கள் போத்திக்கிட்டு நீங்கள் அவங்க முன்னாடி சரண்டர் ஆகிடுங்க. நீங்கள் ஒருவேளை ஏதாவது ஜட்மெண்டெல்லாம் நீங்கள் வந்து ஆப்போசிட்டாக நீங்கள் பேசி வாக்குவாதத்தில் மாட்டினீங்கன்னா அப்புறம் உங்கள் உயிரே தப்பாது. ஸோ நீங்கள் வந்து பார்த்து கேர்ஃபுல்லாக இருங்க உங்கள் பார்ட்னர் கிட்ட. உலகத்துல உள்ள போருக்கும் வாருக்கும் மூல காரணம் யாருன்னு பார்த்தா ஒரு பொண்ணா தாண்டா இருப்பா. ஓம் பின்னாடி ஒரு பொண்ணு தான் இருக்கா. மீராசி நேர்களுக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா வந்து நீங்கள் போயிட்டு யார் வாழ்க்கையும் விளையாடாதீங்க. ஏன்னா நீங்கள் உங்கள் வேலையை உண்டு நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். நீங்கள் அப்படி நீங்கள் வேறு வாழ்க்கையில் நீங்கள் போய் விளையாடினீங்கன்னா அப்புறம் உங்கள் வாழ்க்கை வந்து விளையாட்டாக இருக்கும். வாழ்த்துக்கள். சரி போ. லைட்டா போறாங்க, நல்லா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் சார். டக்குன்னு கொஞ்சம் பொறாமையை வெண்மத்தை கக்கிட்டு போறான். ஸோ நீங்கள் வந்து பை சேஞ்ச் எங்கேயாவது நீங்கள் ஊருக்கோ இல்லை எங்கேயாவது போகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தப்பிச்சு ஓடிடுங்க இப்போவே முடிஞ்சா இந்த 25ல. அப்புறம் உங்களை யாராலையுமே காப்பாற்ற முடியாது. எப்படி சார் போக முடியும்? இவங்க பண்றதெல்லாம் என்ன சார் அக்கிரமமா இருக்கு சார். இவங்களாம் பண்றது ரொம்ப தப்பு சார். துலா ராசிக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஹெல்த் மட்டும்தான் வந்து மே மந்த்துக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. மற்றபடி வந்து ஃபினான்ஷியலாகவும் இருக்கட்டும், உங்கள் ஹாப்பினஸாக இருக்கட்டும், இல்லை உங்கள் லவ் லைஃபாக இருக்கட்டும், மேரேஜ் லைஃபாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பர் ஆஃப் சூப்பர். அண்ட் ஹெல்த் இஷ்யூவில் மட்டும்தான் நீங்கள் கொஞ்சம் கவனம் காட்டணும். ஹெல்த் இஷ்யூவில் நீங்கள் கவனம் காட்டலன்னா இதெல்லாம் பண்ணி என்ன பிரயோஜனம்? ஒன்றுமே கிடையாது, எந்த பயனும் இல்லை. அடுத்த ராசி வந்து நம்ம விருச்சக ராசி தான். எனக்கு என்ன சிரிக்கிறதா அழுகிறதான்னு தெரியல இவங்க கதையை கேட்டுட்டு. ஸோ விருச்சக ராசி வந்து 3 குரங்கு பொம்மை இருக்குல்ல, கண்ணை மூடிட்டு வாயை மூடிட்டு காதை பொத்திட்டு இருக்க குரங்கு பொம்மையாவது நீங்கள் வாங்கி எங்கே உங்கள் கண்ணில் படுதோ அந்த இடத்துல நீங்கள் வச்சுட்டு டெய்லியும் வந்து சரணம் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ நீங்கள் வந்து அதை பார்த்தாவது நீங்கள் திருந்துங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. நல்லா இருக்க மாட்டேடா தம்பி, நல்லாவே இருக்க மாட்டேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது தனுசு ராசி. ஸோ குரு பலன்லாம் வந்து நல்லா இருக்குன்றாங்க. ஸோ வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க, எல்லாமே நல்லா தான் இருக்கும். நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம். நல்லா இருப்போம்னு சொன்னிய யாரு? நம்ம தானா? நீ ஏன் நானா? நம்மனா நீங்க நான் எல்லாரும் நல்லா இருப்போம். நல்லா இருப்போம்
எல்லாரும் நல்லா இருப்போம். மற்றவங்களால தான் உங்களுக்கு பிரச்சனை. ஸோ மற்றவங்க வந்து உங்கள் ஃபேமிலிலையோ இல்லை உங்கள் லவ் லைஃப்லையோ இல்லை உங்கள் ஓன் பர்சனல் லைஃப்லையோ இன்வால்வ் ஆகாமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி இன்வால்வ் ஆச்சுன்னா அது முற்றிலும், அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ப்ராப்ளம்ஸில் தான் முடியும். ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? வந்து மகர ராசிக்காரர்கள், மகர ராசி, ஐயோ என் ராசியை பற்றி நானே சொல்கிறதுக்காக எனக்கு சிரிப்பு தான் வருது. ஏதாச்சும் சொல்லியா சார் ஒரு கேன ஏய் ஏய், என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? ஓகே, மகர ராசி வந்து வண்டி வாங்கினத்தில் யாரும் வித்த காட்ட வேண்டாம். ஓகேவா? எனக்கெல்லாம் வண்டியே ஓட்ட தெரியாது. நான் சும்மா வீட்டில் உட்காந்துக்கிறது, அவ்வளோதான். சிம்பிளி வேஸ்ட். நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேஸ்ட். ஏதோ சேர்த்துக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் நான் இருக்கேன். தென் வந்து ஹெல்த் இஷ்யூவில் வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஹெல்த் தான் உங்களுக்கு மெயின். முடிஞ்சா வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. நான் வந்து பண்றதில்ல, நான் சொல்லுவேன், ஆனால் பண்ண மாட்டேன். எதுக்கு இதெல்லாம்? முதல்ல நீ முன்னாடி வந்து இப்படி கேட்கறதே தப்பு. சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. இனிமேலேருந்து பண்ணுவேன். ஓகேவா? டைமுக்கு எழுந்துக்கோங்க, டைமுக்கு சாப்பிடுங்க, டைமுக்கு தூங்குங்க, முடிஞ்சால் வந்து டைமுக்கு வந்து செத்துருங்க. சரியா? டைமின்றி நீங்கள் வந்து வாழ்கிறதா உங்களுக்கு பிரச்சனை. ஓகேவா? அடுத்தது கும்பராசி நேயர்கள். ஓகேவா? கும்பராசிக்கு வந்து நல்லா தான் இருக்குது. பட் இப்போ என்ன நடந்துட்டுருக்கு? பாதசனி நடக்குதா? ஓகே, பாதசனி நடந்துட்டுருக்கு. ஸோ வந்து அது காலுக்கு போயிடுச்சு. காலை வச்சு பாருங்க தம்பி, முதல்ல போட வேண்டியதை போடுங்க, கண்ணு ரெண்டு கூசுது. ஸோ நீங்கள் வந்து இன்னுமே வந்து கொஞ்சம் மோர் அக்கறை, மோர் கேர் அபவுட் யுவர் பர்சனல் லைஃப். அண்ட் வந்து நீங்கள் இப்போ ஏதாவது ஒரு விஷயத்த சொல்கிறீங்கன்னா அது அதாவது நம்பிக்கை தர மாதிரி ஒரு பர்சன் கிட்ட நீங்கள் சொல்கிறீங்கன்னா ஓகே. பட் ஆனால் நீங்கள் உங்களோட பர்சனல் வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. அது உங்களுக்கே வந்து ரிவீட் அடிக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்து சேஃபாக எங்கெங்கே என்னென்ன சொல்லணுமோ, உசு பேத்துறவங்கிட்ட உம்முனும் கடுப்பேத்துறவங்கிட்ட கம்முன்னு இருந்தால் வாழ்க்கை கொஞ்சம் ஜம்முன்னு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உசு பேத்துறவங்க கிட்ட உம்முன்னும் கடுப்பேத்துறவங்க கிட்ட கம்முன்னு இருந்தா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கணும். லாஸ்ட் வந்து மீனராசிக்கு வந்தாச்சு. ஸோ ஓகே, மீனம் வந்து இப்போ சுத்தமாக சரியில்லையாமா. ஓகேவா? ஜென்ம சனி நடக்குதான். இப்போ தான் வந்து விரய சனி முடிஞ்சு ஜென்ம சனி. யாருக்கெல்லாம் வந்து ஜென்ம சனியில் வந்து மாட்டிட்டு சீரழிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லவ் லைஃபு நல்லா இருக்காது, ஃபினான்ஷியல் சுத்தமாக நல்லா இருக்காது. நீங்கள் வந்து வெட்கப்பட்டு, வேதனைப்பட்டு, துக்கப்பட்டு, துயரப்பட்டு, கஷ்டப்பட்டு, கவலைப்பட்டு, இத்தனை பட்டும் நீங்கள் திருந்தலையா பாஸ்ன்ற அளவுக்கு உங்களை சொல்ல வச்சு நடு ரோட்டில் வந்து நிற்க வச்சிடும் அந்த சனி பகவான். என்னோட வாழ்க்கை எப்படி இருக்குங்க ஐயா? வாழ்க்கை அவனாவது கடைசி வரைக்கும் தண்டு சோரத்துன்னு பொழைச்சுக்குவான். நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு. ஸோ வந்து ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு வந்து நல்லது நடக்கணும்னு நான் வந்து உங்ககிட்ட வேண்டிக்கிறேன். ஐ மீன் அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். மோஸ்ட்டாக நீங்கள் இந்த வீடியோ வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து இது ஒன்லைன் ராசி பலன். ஸோ வந்து உங்களுக்கு வந்து 2025 வந்து எல்லாருக்குமே வந்து பேடாக நடக்கும், எல்லாருக்குமே வந்து ஹாப்பியாக நடக்கும், எல்லாருக்குமே ஒரு மாதிரி நியூட்ரலாகவும் நடக்கும். ஓகேவா? இப்போ நான் சொன்னதை வச்சு மட்டுமே இப்படி நடக்குன்றது இது கிடையாது. இது ஒரு பொதுவான பலன். ஓகேவா? நிறைய இந்த என்னது சனி பகவான், குரு பகவான், சுக்கிரன், ராகு கேது பயிற்சி, அப்புறம் வந்து 7.5 சனி, பாதசனி, ஜென்ம சனி, இதெல்லாம் நிறைய அதில் இருக்குது. அதெல்லாம் எனக்கு ஒன்றுமே புரியல. ஸோ அவங்க இதுக்கு வந்து பேசிக்காக வந்து இது உள்ளதான். நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு அப்படின்னு இருந்தோம்னா யாருமே வரமாட்டாங்க. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. என்ன பொழப்பு. ஸோ வேறு யாராவது வந்தாங்க கூட நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு போயிடுங்க. அவ்வளோதான். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ யாருக்கெல்லாம் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பட்டனை தட்டிட்டு போனீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்துடும். ஸோ பாய் பாய்.